அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் சங்கீதம் 136 1வது வசனத்திலிருந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற இந்த வசனத்திலிருந்து நம்முடைய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஏன் தியானித்து வருகிறோம்? உலகத்தில் எங்கும் துன்பங்கள், யுத்தம், கொள்ளை நோய், கஷ்டங்கள், பிரச்சனைகள் பெருகிக்கொண்டே வருகிறது. இதன் நடுவிலே கர்த்தர் நல்லவராகவே தான் இருக்கிறாரா? இந்த கஷ்டங்கள் நடுவிலும் அவர் நல்லவர் தானா என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை அகற்றி, உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் நல்லவர், 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 அவர் நல்லவர், நல்லவராக மாத்திரமே இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தின் அந்த சத்தம் உங்கள் இருதயத்திலே மிகவும் சத்தமாக ஒலிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த போதனையை நாம் என்ன செய்கிறோம், இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் எப்படி கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக எப்படி அறிந்து கொள்வது. யோவான் 14 பார்த்தோம், இயேசு சத்தியமாக இருக்கிறார், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அப்போ இயேசு தான் சத்தியமாக இருக்கிறார். அப்போ இந்த இயேசுவாகிய சத்தியத்தின் மூலமாக தான் நம்ம பிதாவாகிய தேவனை அறிய முடியும் என்று சொல்லி பார்த்தோம். ஏனென்றால் இயேசுவே யோவான் 14:9 சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி. அப்போ இயேசுவை எப்படி காண்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. குறிப்பாக இயேசு இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் செய்த அந்த ஊழியத்தை பார்க்கும்போது இயேசுவை அறிந்து கொள்ளுகிறோம். அறிந்து கொள்ளும் போது நாம் அதன் மூலம் பிதாவாய் தேவனை என்ன செய்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ இயேசு 3.5 ஆண்டுகள் பூமியிலே ஊழியம் செய்யும் போது என்ன செய்தார் என்பதை ஒரே வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறார். பாருங்க, சொல்றாரு, இயேசு 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் என்ன செய்தாரா, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொண்டோம்? இயேசு எப்படிப்பட்டவர்? ஒன்று, அவர் நன்மை செய்கிறவர். ரெண்டாவது, அவர் பிசாசின் வல்லமையில் நாம் அகப்படும் போது நம்மை விடுவிக்கிறவர், குணமாக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டோம். அப்போ இதனுடைய விவரம், இதை தான் இயேசு செய்தார் என்பதை இன்னும் தெளிவாய் பார்ப்பதற்கு இப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்தோம். மத்தேயு 8 மற்றும் 9 பாருங்கள், பல இயேசு செய்த அற்புதத்தின் சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த சம்பவங்களிலிருந்து இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்ற அந்த சத்தியத்தை என்ன செய்ய போகிறோம், நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள போகிறோம். ஏன் இந்த மத்தேயு 8:9 சொல்லப்பட்ட அற்புதங்கள்லேருந்து அதை தியானிக்கிறோம் என்ற காரணத்தை நாம் பார்த்தோம். இந்த மத்தேயு 8:9 அதிகாரத்தினுடைய இங்கே அநேக அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மத்தேயு 5-7 வரைக்கும் இயேசுவினுடைய மலை பிரசங்க உபதேசம் இருக்கிறது. அங்கே இயேசு பிரசங்கித்த வார்த்தைகள் இருக்கிறது. இப்போ இயேசு பிரசங்கித்து விட்டார். இப்போ மத்தேயு 8:9 அவர் என்ன பிரசங்கித்தாரோ அதை என்ன செய்கிறார், நடைமுறையில் செய்கிறார், அதை வெளிப்படுத்துகிறார், அவரோட குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது
குறிப்பாக மத்தேயு 5-7 என்பது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த மத்தேயு ஆசிரியர் இயேசுவை என்ன வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நிருபத்தை இந்த சுவிசேஷ நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்றால், இயேசுதான் பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜா. இவர்தான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ராஜா. அன்றைக்கு வாக்கு பண்ணப்பட்டார், இப்பொழுது இவர் வந்து விட்டார். இயேசுதான் அந்த ராஜா என்பதை இந்த யூத ஜனங்களுக்கும் இன்னும் மற்ற ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த நிருபம், இந்த சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது மத்தேயு 5-7 வரைக்கும் இயேசு ராஜாவாக இருக்கிறபடினால் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவர் எப்படி ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை அங்கே விவரிக்கிறார். அங்கே அவர் சொல்லும்போது தெளிவாக சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மையமே எனது அன்பு, தேவ அன்பு தான். அப்போது இந்த ராஜாதி ராஜா எவ்வளவு அன்பு நிறைந்தவராக இருக்கிறார், எவ்வளவு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் என்பதை மத்தேயு 8:9 அவர் என்ன செய்கிறார், அவர் செய்த அற்புதங்களின் மூலம் இப்போ வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஏனென்றால் ராஜா நன்றாய் பேசலாம், ஆனால் அவரிடத்தில் வல்லமை இல்லை என்றால் அவர் ராஜாவாக இருக்கிறதுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் என்னது இல்லை பாருங்கள். அவர் வல்லமை நிறைந்தவராக இருந்தால் தான் அவர் ராஜா என்று அழைப்பதற்கு தகுதி நிறைந்தவராக இருக்கிறார். அப்போது மத்தேயு ஆசிரியர் என்ன பண்ணுறார், மத்தேயு 8:9 இவர் சும்மா நல்லா இவர் பிரசங்கத்தில் உபதேசத்தில் மட்டும் வல்லவர் அல்ல, இவர் செயலிலும் அற்புதங்கள் செய்வதிலும் சகல நோய் சகல பிசாசின் மேலும் இவர் அதிகாரமும் வல்லமையும் உடையவர் என்பதை இந்த அற்புதங்களின் மூலம் அவர் என்ன செய்கிறார், நமக்கு அவர் இயேசு குறித்து வெளிப்படுத்தும்படி அவர் என்ன செய்கிறார். இந்த மத்தேயு 8:9 இயேசு செய்த அற்புதங்களை எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்போது இந்த அற்புதங்களை இப்போ வாசிக்கும் போது இந்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து என்ன குணாதிசயம் உள்ளவர் என்பதை நாம் அறிய ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலே மத்தேயு 8 சொல்லப்பட்டிருக்கு முதல் 2 அற்புதங்களை பார்க்க ஆரம்பித்தோம். குறிப்பாக இந்த மத்தேயு 8:1-17 ஒரு 3 நபர்களுடைய அற்புதங்களை சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது ஒரு குஷ்டரோகி, ரெண்டாவது ஒரு புறஜாதியாகிய ரோம நூற்றுக்கு அதிபதி, அடுத்தது ஒரு பெண் பேதுரோட மாவி. இந்த 3 பேருக்கு இயேசு செய்த அற்புதத்தை சொல்லுகிறது. ஏன் இது சொல்லப்பட்டிருக்குது, எங்கே இந்த ராஜா எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை இந்த சம்பவங்களின் மூலம் வேதம் நமக்கு எடுத்து காட்டுது பாருங்க. ஏனென்றால் இயேசுவினுடைய நாட்களில் இந்த 3 நபர்கள், இந்த குஷ்டரோகி, இந்த புறஜாதியார், இந்த பெண்கள், இவர்களெல்லாம் சமுதாயத்தில் தாழ்வாக எண்ணப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். முதலாவது இயேசு ஒரு குஷ்டரோகியை சுஸ்தமாக்குகிறார். அதை தான் நம்ம கடந்த வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். குஷ்டரோகி என்பவன் யார்? மனிதர் வாழும் சமுதாயத்திலேருந்தே புறம்பை தள்ளப்பட்டவன். ஏனென்றால் குஷ்டரும் ஒரு தொற்று வியாதியாக இருக்கிறபடினால் அப்படிப்பட்டவர்கள் மனித குடியிருப்பிலிருந்தே வெளியே புறம்பை தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆனால் இவன் இந்த குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் விசுவாசத்தோடு வந்தபோது இயேசு அவனை தொட்டி என்ன செய்கிறார், சுகமாக்குகிறார். புறம்பே தள்ளப்பட்டவனை மறுபடியும் மனித குடியிருப்பில் இருக்கும்படி அவனை சேர்க்கிறார். மனிதர்கள் வாழும் இடத்திலிருந்து வாழும்படி அவனுக்கு வழியை திறந்து விடுகிறார். இப்படியாக இந்த ராஜாதி ராஜாவா இயேசு அன்புள்ளவர் என்பதை நாம் என்ன செய்யறோம், புரிந்து கொள்வோம் அந்த முதல் சம்பவத்திலிருந்து. ரெண்டாவது, கடந்த நிகழ்ச்சியின் முடிவிலை பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு புறஜாதியாகிய ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதை தொடர்ந்து இப்போ பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். மத்தேயு 8:6-7 வசனங்களை வாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிரோதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தோடு வருகிறான். இன்னும் ரோமன், இவன்
கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவின் உடன்படிக்கைக்கு புறம்பானவன், புறஜாதி. ஆனால் இவன் இயேசுவினிடத்தில் வந்தபோது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இயேசுவினை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவின் நாட்களிலே வாழ்ந்த யூதர்கள் உடன்படிக்கைக்கு புறம்பான அந்த மற்ற புறஜாதியார், மற்ற யூத ஜனமல்லாத பிற ஜனங்களை தாழ்வாக எண்ணினார்கள் பாருங்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு ஒரு பெருமை, எங்களுக்கு மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனோட ஒரு உடன்படிக்கை இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் உடன்படிக்கை இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். ஆனால் இங்கே இயேசு தன்னுடைய உடன்படிக்கைக்கு புறம்பே இருக்கிற ஒரு புறஜாதி ரோம ஒரு 100% விசுவாசத்தோடு தன்னிடத்தில் வந்தபோது, அதுவும் தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்தபோது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவன் வந்து சொல்லுகிற, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிரோதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறார் என்று வேண்டிக் கொள்கிறான். வேண்டிக் கொண்ட உடனே அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பாரு. இயேசு சொல்ல, நீ உடன்படிக்கை புறமான மனுஷன், நீ ரோமன், அதனால உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லலை. தன்னிடத்தில் விசுவாசமாய் வந்து யூத ஜனங்களால் இவன் புறக்கணிக்கப்படலாம், ஆனால் இயேசுவனை புறக்கணிக்கல பாருங்க. அப்போ இங்கே மறுபடியும் ராஜாவாகிய இயேசுவனோட குணத்தை பார்க்கிறோம். இயேசுவை குணத்தை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய குணத்தையும் பார்க்கிறோம். அவர் யார்? உடன்படிக்கைக்கு புறம்பாக்கப்பட்டவர்களையும் தன்னிடத்தில் விசுவாசமாய் வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாய், அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட வருங்கள், தேவனோட உடன்படிக்கைக்கு புறம்பானவர்களாக தான் நான் என்ன செய்தோம்? இருந்தோம் பாருங்க. இதை வேதத்திலே எபேசியர்லே பாருங்க பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிறார் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே பவுல் நாம் இதுக்கு முன்னே எப்படி இருந்தோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். வாசிக்கிறேன். எபேசியர் 2:11-12. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் பாருங்க. சொல்றாரு பாருங்க, நம்மெல்லாம் எப்படி கருதப்பட்டோமா? இந்த யூத ஜனங்களால் விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று அவர்களால் நாம் என்ன செய்தோமா? எண்ணப்பட்டோமா? இந்த விருத்த சேதனமும் இந்த உடன்படிக்கைக்கு நம்ம புறம்பானவர்களாய் இருந்தபடியால், புறஜாதியாராய் இருந்தபடியால் நாம் எப்படி இருந்தோமா? கிறிஸ்துவை சேராதவர்களும் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாய் நாம் என்ன செய்தோமா? இருந்தோமா? நமக்கு தேவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவரோட உடன்படிக்கைக்கு நம்ம அந்நியன் என்ன அப்படி ஒரு இருக்கிறதே நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது. அவருக்கு நமக்கு எந்த உறவுமே கிடையாது. இப்படி தேவனிடத்திலிருந்து தூரமாக்கப்பட்டவர்களாய் நம்ம இருந்தோம். ஆனால் அப்படி இருந்த நாம் இப்பொழுது பாருங்க, எபேசியர் 2:13 சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நல்ல செய்தி. முன்னே தூரமாய் இருந்த நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானோம் தேவனுக்கு. பார்த்தீங்களா? இதுதான் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தோம் என்று சொல்றோமே, அந்த சத்தியத்தை தான் இங்கே நடுவில் பார்க்கிறோம். ஏன் அங்கே இயேசு இந்த புறஜாதியாக இருந்த இந்த ரோமனுடைய
நூற்றுக்கதிபதியோட ஜபத்தை ஏன் கேட்டார்? ஏன் குஷ்டரோகிக்கு ஜபத்தை கேட்டு அவனை சுகமாக்கினார்? புறம்பே இருந்த அவர்களை சேர்த்து கொண்டாரே. எப்படி? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் தேவனிடத்தில் சேரும்படி அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இதை நீங்க அறிக்கை செய்யணும். இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க சொல்லணும். எங்கும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா நான் முன்னே நம்பிக்கை இல்லாதவனா இருந்தேன், இப்பொழுது எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுக்கு சமீபமாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் தேவன் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார். நான் நம்பிக்கையுடையவர் என்று சொல்லி இன்றைய நாட்களில் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளே, உலகத்திலே பொருளாதார வீழ்ச்சி, யுத்தங்களின் செய்தி, கொள்ளை நோய் செய்திகள் எல்லாத்தையும் கேட்கும்போது நம்பிக்கை அற்று போகும் நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்து நம்பிக்கை இல்லாமல் உண்டார அந்த சோதனையை ஜெயம் கொள்ள வேண்டும். தேவனோட வார்த்தையினால். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இதைதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்திருக்கிறார்கள். இயேசு யார்? புறம்பேர்ந்த நம்மை தேவனிடத்தில் சேர்த்து கொண்டார். அவருடைய ரத்தத்தினால் நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனோடு நமக்கு ஒரு உறவு இருக்கு. ஏன் இதெல்லாம் எப்படி கிடைச்சது? அவருடைய அன்பினால், இரக்கத்தினால். அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன புரிகிறது? தேவன் இன்றைக்கும் இரக்கம் உள்ளவர் தான். தேவன் இன்றைக்கும் அன்புள்ளவர். ஏன்? புறம்பே இருந்த என்னை சேர்த்து கொண்டாரே, என்னை தொட்டாரே. பாவம் என்னும் குஷ்டரோக நோயில இருந்த என்னை எப்படி அந்த குஷ்டரோகத்தை பெற்று அவருடைய சரீரப்பிரான் வியாதியை சோமாக்கினது போல குஷ்டரோகம் போன்று இருந்த என்னோட பாவ நோயை நம்முடைய கரத்தினால் தொட்டு, பரிசுத்தாவினால் தொட்டு, ரத்தத்தினால் என்னை கழுவி பாவ நோயிலிருந்து என்னை குணமாக்கினாரே, உங்களை குணமாக்கினாரே. எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா? அப்போ இயேசு இவ்வளவு அன்புள்ளவராகி இருக்கிறார் என்பது இதுல நமக்கு புரியுது. இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளும் போது நான் என்ன புரிந்து கொள்கிறேன்? தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். அப்போ உலகத்துல அன்பற்ற சூழ்நிலை இருக்கலாம். யோசித்து பாருங்க. யுத்தம் நடக்கும்போது ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை மேல் யுத்தம் செய்து இந்த நாட்டில் மக்கள் அதனால் மரித்து போகிறார்கள். ஆனா அவர்களுக்கு அந்த யுத்தத்தை நடத்துகிற அந்த தேசத்துக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எத்தனை பேர் மரித்தார்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்? அன்பற்ற ஒரு சூழ்நிலை. இந்த உலகத்துல அன்பு இல்லை. இந்த உலகத்துல கடின இருதயம், பொல்லாத இருதயம் தான் இருக்குது. ஆனா நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது மனிதன் பொல்லாத இருதயம் உடையவனாக இருக்கலாம். ஆனா என்னை சிருஷ்டித்த என் அன்பின் தேவன் இன்றைக்கும் அன்பாகவே இருக்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. பாருங்கள், இதுக்கு இந்த சத்தியம் நமக்கு நம்பிக்கை என்ன செய்கிறது? தருகிறது. தொடர்ந்து இப்போ மற்ற வீட்டுக்கு நம்ம தொடர்ந்து போகும் பாருங்க. அடுத்த அற்புதத்தை பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாட்களிலே பெண்கள் சமுதாயத்திலே ஒரு பெரிய பொருட்டாய் கருதப்படவில்லை. அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இங்கே ராஜாதி ராஜா வருகிறார். இயேசு யார்? பாருங்க, மத்தேயு நிருபம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? இயேசு ராஜாவா இருக்கிறார் என்ற சக்தியை நமக்கு வெளிப்படுத்தப்படுது. அப்போ இந்த ராஜா வருகிறார். இவர் வந்து பேதுருவின் மாமியை குணமாக்குறார். இதன் மூலம் என்ன தெரியுது? இயேசு பெண்கள் மேல் வைத்திருக்கிற அந்த மரியாதை கனமும் நமக்கு என்ன செய்கிறது? தெரிகிறது. பாருங்க, உலகத்தில் உள்ள மனிதர்கள் பாருங்க பெண்களை மதிக்காம இருக்கலாம். அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சில நேரம் அவங்கள புறமே கூட தள்ளலாம்.
ஆனா இயேசு அப்படி இல்லை பாருங்க. இவர் அன்புள்ளவராக இருக்கிறார். இங்கே பேதுரு மாமி ஜுரமாய் கிடந்தார்கள் என்று போட்டிருக்குது பாருங்க. ஜுரம் இந்த இடத்துல இந்த ஜுரம்னா இது சும்மா லேசான காய்ச்சல் இல்லை பாருங்க, ரொம்ப ஹை ஃபீவர், மிகவும் வேதனை அளிக்கும் ஒரு ஜுரத்தினால் இவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு வந்து பாருங்கள், தொட்ட உடனே அவர்கள் பரிபூர்ணமாக சோமாகி பாருங்க. எந்த அளவுக்கு சோமாறாங்கன்னா, இயேசுவோடு வந்த அவருடைய சீசர்கள் அனைவருக்கும், இயேசுக்கும் அவர் சீசர்களுக்கும் பணிவிடை செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு பலன் என்ன செய்து விட்டது, உடனே வந்து விட்டது. பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளே, இதுதான் ராஜாதி ராஜா இயேசு குணாதிசயம். அவர் தாழ்வாய் நினைக்கப்பட்ட பெண்களையும் தூக்கி விடும்படி அவர் என்ன செய்கிறார். அவர்கள் பாருங்க, இங்க பேதுரு மாமி ஜுரமா இருந்த போது யாருக்கும் அவர்கள் பிரயோஜனப்பட முடியல. ஆனா அவர்களை சுகமாக்கினவங்க இயேசுக்கும் அவருடைய கூட இருந்த அனைத்து சீசர்களுக்கும் பணிவிடை செய்கிற அளவுக்கு அவர்கள் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கும்படி அங்கே கர்த்தர் உயர்த்துகிறார். அதை போலதான் இன்றைக்கும் பாருங்க, ஒருவேளை பெண்கள் புறம்பே தள்ளப்படுவது கர்த்தர் அவர்களை குணமாக்கி உயர்த்துகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த மத்தேயு 8 முதல் 3 அற்புத சம்பவத்தில் நாம் என்ன பார்க்கிறோம், சமுதாயத்தினால் யார் புறம்பே தள்ளப்படுகிறார்களோ அவர்களை இயேசு தொட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை குணமாக்கி அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய தேவன். பாருங்க, இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு யார் உதவி செய்வார்? ஐயோ, இந்த கடன்காரன் என்னை நெருக்குகிறானே, ஐயோ இந்த கடனால் என் குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனையா இருக்குதே. ஒரு கணவன் சொல்லாங்க, மனைவி இதனால என்னை மதிக்க மாட்டேங்கிறாளே, என் பிள்ளைகள் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே, என் உறவினர் எல்லாம் என்னை தாழ்வா பார்க்கறாங்களே, என்னை சுற்றி உள்ளவர்கள் தாழ்வா பார்க்கறாங்களே. அல்லது ஒருவேளை ஒரு மனைவி நினைக்கலாம், ஐயோ என்னுடைய குடும்பத்தின் கடனால் இந்த தெருவே மதிப்பில்லாம போயிடுச்சு, புறமே தள்ளப்பட்டது போல நான் உணர்கிறது இல்லை என்ன நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன்? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். புறம்பே தள்ளப்பட்ட அந்த குஷ்டரோகியை எப்படி அவனை குணமாக்கி மறுபடியும் எல்லோரோடு மனிதர் நடுவில் ஒரு மரியாதையோடு வாழும்படி எப்படி அவன் வாழ்க்கையை மாற்றினாரோ, அதே போல் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டு தள்ளப்பட்டு வேதனையில் இருந்த உங்கள் வாழ்க்கையும் குணமாக்கி உங்களை இந்த நாளிலே உயர்த்துவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நாளிலே இதெல்லாம் நீங்க முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவன் இப்படி என்னை புறம்பே தள்ளினார்? ஏன் தேவன் இப்படி மனிதர்கள் நடுவிலே நான் வெட்கப்படும்படி செய்தார் என்று சொல்லி தேவன் பேரிலே நீங்கள் குற்றம் சாட்டிக் கொண்டு அவரை குறித்து தவறாய் புரிந்து கொண்டு நீங்கள் அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி தேவன் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை வெட்கப்பட விடவில்லை, அவர் இன்னும் இந்த என் சூழ்நிலைக்கு காரணர் அல்ல, ஏனென்றால் என் தேவன் நல்லவராக இருக்கிறார், என் இயேசு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய வேதனை நடுவிலே கூட நீங்கள் கர்த்தரை குறித்து சரியான அறிவை, இந்த வசனங்களிலிருந்து சரியான அறிவை பெற்று என் தேவன் தன்னுடைய குமாரனா இயேசு இந்த உலகத்துக்குள்ள நான் செய்த தவறினால், நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து செய்த தவறினால் வெட்கப்பட்டு போய் தாழ்ந்து
புறக்கணிக்கப்பட்ட என் வாழ்க்கையை, இந்த தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையிலிருந்து என்னை மறுபடியும் குணமாக்கி என் வாழ்க்கையை மாற்றி மறுபடியும் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் தான் என் இயேசு, என்னை உயர்த்துகிறவர் தான் என் தேவன் என்பதை நீங்கள் இந்த கேட்ட வசனங்களிலிருந்து இந்த சத்தியத்தை புரிந்து நாளிலே கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்து அவரை நீங்கள் கூப்பிடுவீர்களானால் தேவ பிள்ளைகளை நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார்? மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாளிலே ஆண்டவரே, வேத வசனங்களிலிருந்து எப்படி தேவனை நீர் உம்முடைய குமாரனா இயேசுவின் மூலம் புறக்கணிக்கப்பட்டு தாழ்ந்து கிடக்கிற எங்கள் வாழ்க்கையை நீர் தொட்டு குணமாக்கி எங்களை மறுபடியும் எங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி பார்த்தோமே. இதனாலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தேவனை குறித்து இருக்கிற மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலை பெற்று ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாய் மாறி என் தேவன் என் தாழ்ந்த நிலையிலே என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். என் தேவன் இன்றைக்கும் என் சூழ்நிலையில் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை இந்த பிள்ளைகள் உணர்ந்து உன் பேரிலே இருக்கிற எல்லா அவிசுவாசத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் உன் பேரில் விசுவாசம் வைத்து உண்மை கூப்பிட்டு ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதை, ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைவதை, வெட்கத்திலிருந்து விடுதலை பெறுவதை, நெருக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதை நாளில் நம்முடைய பிள்ளைகளை அனுபவிக்க ஒவ்வொருத்தருக்கு கிருபை செய்வீராக. அப்படி செய்ததற்காக நன்றி. நாளில் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாட்சி உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உண்டானதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.